சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஸ்ரீதேவி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருகின்ற மேடம் வெல்கம் டு அவர் டெஸ்டன் சேனல். நீங்க டாபிக் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே, அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் வந்து ஸ்ரீதேவிங்க. நான் வந்து பிராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி, இங்க வேலூர்ல இருக்கேன். இந்த ஜோதிடத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா கத்துட்டு இருக்கேன் பல குருமார்கள் கிட்ட. இந்த கலையை கத்து கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதக கட்டத்தை எப்படி பார்க்கலாம். ஜாதகத்தை ஒரு பேசிக்கா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதகம் எதுன்னு தெரியாது இல்லைங்களா, அதை எப்படி ரீட் பண்றது அப்படின்றது தாங்க இன்னைக்கு டாபிக். ஸோ நம்ம டாபிக் உள்ள போலாம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பாலகிருஷ்ணனுக்கும் சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் எனக்கு பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேனுங்க. இந்த பாலா டாபிக் போலாமா? எல்லாருக்கும் ஆடியோ கேக்குதுங்களா? எல்லாருக்குமே கேக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜாதகம், ஜோதிடம், இது ஜோதிடத்துல ஜாதகம் வந்து ஒரு அங்கம். ஸோ ஒரு ஜாதகத்தை வச்சுதான் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் எந்தெந்த காலகட்டத்துல நடக்கும், அதுக்கு நம்ம மனசை எப்படி வந்து தயார் நிலைப்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல ஜாதகத்தை வச்சு நம்ம கணிக்கலாம். ஜாதகம் வந்து முக்கியமா அப்படின்னா ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு ஜாதகம்ன்றது வந்து ஒரு பல என்ன சொல்றது, பல கட்டமைப்புகளை உள்ளடக்கியதுன்னு சொல்லலாம் ஜாதகம்ன்றது. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து அந்த ஜாதக கட்டத்துல நம்மளுடைய பிறந்த நேரம், அதுக்கப்புறம் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் நம்ம எந்த நட்சத்திரத்துல பிறந்தோம், எந்த நாள்ல பிறந்தோம், இந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். இதை வச்சுதான் நம்ம ஒரு நிகழ்வை கணிக்க யூஸ் ஆகும். சோ இது வந்து கரெக்டா கணிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கலாம். உங்களுடைய பிறந்த நேரம், இடம் எல்லாமே சரியா இருந்துச்சு அப்படின்னா, நடக்க போற நிகழ்வு, நடந்த நிகழ்வு, நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு எல்லாத்தையுமே வந்து சரியா ஒரு ஜோதிடரா கணிக்க முடியுங்க. இதுல வந்து பிறந்த நேரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அக்யூரேசி வந்து கொஞ்சம் மாறுபடுங்க. சோ நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜாதகம்ன்றது வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட தான் போய் நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தை நம்ம எப்படி வந்து படிக்கிறது, அந்த ஜாதகத்துல என்னென்ன உள்ளடக்கி இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலான்றதான் இன்னைக்கு வந்து இந்த டாபிக்ல வந்து நம்ம இந்த ஒன் நாள்ல டிஸ்கஸ் பண்ண போறோங்க. ஓகேங்களா? சோ நம்ம இப்போ டாபிக் போலாம். இதுல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாதக கட்டம். ஜாதக கட்டம்னா அந்த ராசி கட்டம் 12 கட்டம் இருக்கும். அப்படின்னா என்ன, அதுல அந்த கட்டத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன நமக்கு தேவை, அதுக்கு அடுத்து அந்த கட்டத்துல இருக்க 3 முக்கியமான பாகங்கள் அது என்ன, அதுக்கப்புறம் இந்த கட்டத்தை வந்து நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும், இதுதான் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜாதக கட்டத்தை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்ட்டு ஒரு ஜோதிடர் கிட்ட போனோம்னா, அந்த ஜாதக கட்டத்தை உருவாக்குறதுக்குன்னு அவங்க என்னென்ன பேசிக் கேட்பாங்கன்னா, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். சோ இந்த 3 பாயிண்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம். சோ பிறந்த தேதின்னு ஒன்னே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதுல நம்ம வந்து தமிழ் மாசம் சொல்றதா இல்ல ஆங்கில மாதம் சொல்றதா அப்படின்ட்டு. நம்ம வானவியல் சாஸ்திரம், நம்ம இந்திய ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே வந்து
தமிழ் மாதத்தை பேஸ் பண்றதுதான். ஆங்கில மாதத்தை டைமிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நம்ம அந்த டைமிங் எடுத்துப்போம். தேதியும் பாத்தீங்கன்னா தமிழ் தேதியும் மையமா வச்சுதான் பார்ப்போம். சோ தமிழ் தேதியை பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் ஜாதகத்தை கட்டத்துல எந்த கிரகம் எங்க இருக்குன்றத ஒரு கணிக்கிறதுக்கும் நம்மளுக்கு அது உதவியா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா பிறந்த தேதி, ஆங்கில தேதி, தமிழ் தேதி எதுவா இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிறந்த நேரம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டா இருந்ததுன்னா நம்ம கணிக்கிற அந்த கணிப்பு வந்து அக்யூரேட்டா இருக்கும். சோ நம்ம வந்து இப்ப பிறந்த நேரம் வந்து நம்மளுக்கு தெரியல. சோ இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன டைம் தெரியும். எப்போ அது எழுதுனாங்க அதெல்லாம் நம்மளுக்கு சரியா தெரியாதுன்னா ஓரளவுக்கு நியரஸ்ட் அக்யூரசி, அதாவது 10 to 15 மினிட்ஸ் அந்த கேப் இருந்தா கூட ஒரு 70 to 80% அக்யூரேட்டா நம்ம சொல்ல முடியுங்க. சோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பிறந்த இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் ஒரு கர்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. கர்மா இந்த சென்ஸ் ஒரு இடத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அதாவது எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா இடத்துலயுமே வந்து பஞ்சபூத தன்மைகள்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறா இருக்கும். சோ அதனால அந்த பிறந்த இடம்ன்றது வந்து ரொம்ப முக்கியங்க. இது இந்த மூணுமே வந்து ஒரு ஜாதக கட்டத்தை கணிக்கிறதுக்கு நமக்கு தேவை. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம எப்படி இதை யூஸ் பண்றது அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ் எல்லாமே இருக்குங்க. நீங்க போட்டீங்கன்னாலே உங்க பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த நேரம் எல்லாமே நீங்க பிறந்த தேதி இதெல்லாம் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ஜாதகம் இப்போ உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே கொடுக்குது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ல லைக் ஆஸ்ட்ரோசேஜ், ப்ரோர்கேலா, இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்கு, நித்ரா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல நீங்க யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து உங்க கட்டத்தை வந்து சரி பார்த்துக்கலாம். ஆக்சுவலா உங்க கட்டம் இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் இந்த கணிக்கிற முறைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துல திருக்கணித முறையில கணிப்பாங்க, வாக்கிய முறையில கணிப்பாங்க. நம்ம பழங்கால ஜோதிடர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிய முறையில கணிப்பாங்க. வாக்கிய முறையில கணிக்கும் போதும் திருக்கணிதத்துக்கும் அந்த பிளானட் ரொட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வாக்கியம் வந்து பழங்காலத்துல வாக்கியம் தான் பேஸ். இப்ப எப்படின்னா நம்ம பழங்காலத்துல வந்து கண்டுபிடிச்சது நம்ம ரிஷிகள், நம்ம முனிவர்கள், பராசரர் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச முறை பாத்தீங்கன்னா வாக்கிய முறை. சோ அப்ப வந்து பிளானட்டரி ரொட்டேஷன் ஸ்பீட் எப்படி இருந்ததோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஜாதக முறைய அவங்க வந்து கணிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த அதே பிளானட்டோட ரொட்டேஷன் ஸ்பீடும் சரி, எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீடும் சரி, இது எல்லாமே இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு அது வந்து மாறுபட்டு இருக்கு. சோ அந்த காரணத்தினால திருக்கணிதத்துல வந்து ரொம்ப அக்யூரேட்டா கணிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ வாக்கிய முறையில இது உங்களுக்கு ரொம்ப புரியற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, வாக்கியத்துல வந்து உங்க வீடு இந்த தெருவுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது வாக்கிய முறைங்க. சோ இந்த தெருவுல 4வது வீடு உங்க வீடு அப்படின்னு சொல்லலாம் வாக்கியத்துல. திருக்கணித முறையில எவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த வீட்டுல நீங்க எந்த ரூம்ல எந்த இருக்கீங்க, எங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்றத ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சொல்றதுதான் திருக்கணித முறை. அதே மாதிரிதான் நம்ம கட்டத்துல ஒரு கிரகம் எங்க இருக்குன்னு சொல்றது வந்து வாக்கிய முறை. திருக்கணித முறையில பாத்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, அந்த நட்சத்திர சாரம் அதோட இன்னும் உப நட்சத்திரம் இதெல்லாம் கேபி முறையில பாத்தீங்கன்னா உப நட்சத்திரத்துல எங்க உட்கார்ந்து இருக்குன்னு அந்த அக்யூரேட்டா அந்த டிகிரி வைஸ் பிளேஸ்மெண்ட் வந்து கணிக்கிறது வந்து திருக்கணித முறைங்க. சோ இந்த ரெண்டு முறையிலுமே இப்ப வந்து ஜாதகம் கணிக்கிறாங்க. நீங்க நியரஸ்ட் அக்யூரேசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோசேஜ், ப்ரோர்கேலா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க உங்க ஜாதகத்தை போட்டு பாத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு பேசிக்குங்க. சோ இப்ப வந்து ஜாதக கட்டம் எப்படி கணிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து ஒரு குழந்தை இந்த பூமியில பறக்குது. சோ இந்த ஜாதகம் வந்து எப்படி ஒரு தனி மனிதன், இந்த ஒரு ஆத்மா வந்து இந்த உலகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆத்மா இந்த உலகத்துக்கு வரும்போது அந்த ஜாதகம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். சோ இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இந்த ஜோதிடத்தோட சயின்ஸ் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? சோ அதை இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு தாயோட கருவறையில இருந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை வந்து சென்னையில பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இப்ப சென்னையில ஒரு குழந்தை டெலிவரி ஆகுது, ஒரு அம்மாக்கு டெலிவரி ஆகுது. இது வந்து நார்மல் டெலிவரி, சிசேரியன் எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ அந்த குழந்தை வந்து இந்த பூமிக்கு வந்து வர, அது நார்மல் டெலிவரி எடுத்தீங்கன்னா அந்த கருவறையில இருந்து வெளியில வந்து அந்த குழந்தை எப்போ அந்த முதல் சுவாசம் எடுக்குது பாத்தீங்களா, அந்த முதல் சுவாசத்துலதான் நம்மளோட கிரகங்கள், நம்மளோட ஜாதக கட்டம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஏன்னா அந்த ஏன் நம்ம வந்து பிறந்த இடம் வேணும் அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்படின்னா, ஏன் நம்ம பிறந்த இடம் வேணும்னு கேக்குறோம் அப்படின்னா, கேக்குதுங்களா? ஹலோ, மேடம் கேக்குது. கேக்குதுங்களா? ஓகே. ஏன் நம்ம பிறந்த இடம் வேணும்னு கேக்குறோம்னா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பஞ்சபூத தன்மைகள் வந்து இந்த பூமியில வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை வந்து அமெரிக்கால பிறக்குது, அமெரிக்கால பிறக்குதுன்னா அங்க கால சூழ்நிலை, ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் வேற. இந்தியால பிறக்குது அப்படின்னா அங்க வேற. இதே இந்தியாலயே வந்து ஒரு குழந்தை சென்னையில பிறக்கிற குழந்தைக்கும் ஊட்டியில பிறக்கிற குழந்தைக்கும் பஞ்சபூத தன்மை வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப சென்னையிலனா ரொம்ப ஹாட்டா இருக்கும். அப்ப வந்து அங்க நெருப்பு தத்துவம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நெருப்பு தத்துவத்திற்கான கிரகங்களோட ஆதிக்கம் வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ஊட்டியில பிறக்குது அப்படின்னா ஊட்டி வந்து ஒரு பனி பிரதேசம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி, இந்த காரகத்துவத்தான கிரகங்கள் வந்து சிலோத்தும தத்துவம் வந்து ஜாஸ்தி இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் மூச்சு இழுக்கும் போது அந்த குழந்தை வந்து எந்த பஞ்சபூதத்தை வந்து ஃபர்ஸ்ட் அந்த எந்த நாசி வழியா அந்த சுவாசம் போகுதோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம ஜாதகம், நம்ம கிரகங்கள், நம்மளோட உடல் அமைப்பு, நம்மளோட உடல் தோற்றம் எல்லாமே வந்து அதுதான் கட்டமைக்குதுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் சுவாசம் இழுக்குது பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் சுவாசத்துல உங்களுக்கு யூஸ்வலா தெரியும் வலது சுவாசம் இருக்கு, இடது சுவாசம் இருக்கு. சோ இந்த ரெண்டு நாடியில எந்த நாடியில அந்த குழந்தை வந்து அந்த சுவாசம் இழுக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் வந்து கிரகங்களோட அமைப்பு, கிரகங்களோட ஆதிக்கம் நம்ம ஜாதக கட்டத்துல இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த ஜாதக கட்டம்ன்றது இட்ஸ் நத்திங் பட் ஸ்கேன் ரிப்போர்ட். நீங்க பிறந்தப்போ இந்த பஞ்சபூத தன்மை எப்படி இருக்கு இந்த உலகத்துல, நீங்க பிறந்தப்போ இந்த அந்த இடத்தோட பஞ்சபூத தன்மை எப்படி இருக்கு, அத பேஸ் பண்ணி உங்களுடைய உடல், ஆன்மா இதெல்லாம் எப்படி இருக்கு, இது பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் தாங்க ஜாதகம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம இப்போ ஜாதக கட்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதை உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த கட்டம் இருக்கு பாத்தீங்களா, ஜாதக கட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 12 கட்டம் இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்ல மேல 4 கட்டம், கீழே 4 கட்டம், இந்த சைடு வந்து 3 கட்டம், 4 கட்டம், அப்படியே டோட்டலா ஸ்கொயரா இருக்கும். உங்களுக்கு டோட்டலா 12 வீடு காமிச்சிருப்பாங்க, நடுவுல ராசின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான். இத வந்து நம்ம ஒரு 3 பாகங்களா பிரிக்கலாங்க. இந்த ஜாதக கட்டத்தை வந்து நம்ம ஒரு 3 பாகமா பிரிக்கலாம். ஓகேங்களா? ராசிகள், அதாவது 12 ராசிகள், கிரகங்கள், அப்புறம் வீடுகள். ஓகேங்களா? இது வந்து இப்படி 3ஆ பிரிக்கலாம். சோ ஜாதக கட்டத்தை இப்ப நம்ம 12ஆ பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 12 ராசிகள். 12 ராசிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேஷம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மேஷம், அதுக்கப்புறம் ரிஷபம், அதுக்கப்புறம் மிதுனம், அதுக்கப்புறம் கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். சோ இதுதான் 12 ராசிகள். இது பேசிக்கா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தேவையில்லை. சோ நம்ம இப்போ ஒரு இது 12 பாகங்களா நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த 12 பாகங்களா பிரிச்சிருக்கிறது டிகிரி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 360 டிகிரிஸா இருக்குங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரியா பிரிச்சிருப்பாங்க. 0 to 30 வந்து மேஷம் வரும், 30 to 60 ரிஷபம், 60 to 90 மிதுனம், 90 to 120 கடகம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 30 டிகிரியா 360 டிகிரியா வந்து நம்ம பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 360 டிகிரியா நம்ம இந்த 12 கட்டங்களா பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டத்துக்கும் நம்மளுக்கு நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 27 நட்சத்திரங்கள். அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரம் இருக்கு.
அத வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். சோ இங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு 3 நட்சத்திரம் வரும். பாதம் வைஸ் பாத்தீங்கன்னா 9 பாதம் ஒரு கட்டத்துக்கு நிறுத்துவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா மேஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினி பாத்தீங்கன்னா அஸ்வினி 1 2 3 4 முழுசா 4 பாதமும் அஸ்வினி இது வந்துரும். பரணி இது பாத்தீங்கன்னா பரணிதும் 1 2 3 4 பாதம் வந்துரும். ஓகேங்களா? டோட்டலா நம்மளுக்கு 8 வந்துருச்சு. 8 பாதம் வந்துருச்சு. கிருத்திகையில பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு கட்டத்துக்கு நம்ம 9 பாதம் தான் பிரிக்கிறோம். ஓகேங்களா? சோ கிருத்திகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் மட்டும் மேஷத்துல இருக்கும். சோ கிருத்திகை 2 3 4 பாதம் வந்து ரிஷபத்துக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கும் அந்த நட்சத்திரங்களோட பாதங்களை வந்து 9 9ஆ பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு சில கட்டங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரத்தோட கால்கள் வந்து முழுசா இருக்கும். இன்னொரு இப்ப மேஷத்திலேயே பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கும் பரணியுக்கும் முழுசா மேஷத்திலேயே இருக்கும். ஆனா கிருத்திகையில பாத்தீங்கன்னா கிருத்திகை 1 மட்டும்தான் மேஷத்துல இருக்கும். 2 3 4 பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஒரு சில கிரகங்களோட நட்சத்திரங்கள் வந்து உடைந்த நட்சத்திரங்களா வரும். ஒரு சில கிரகங்களோட நட்சத்திரங்கள் வந்து முழு நட்சத்திரம் பூர்ண நட்சத்திரங்களா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி 9 9 பாதமா பிரிச்சு சோ டோட்டலா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 108 பாதம் வந்து அஸ்வினி முதல் ரேவதி வரை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. சோ டிகிரி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திர பாதம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து 3.20 டிகிரி. ஓகேங்களா? அந்த டிகிரி தான் ஒரு நட்சத்திர பாதத்துக்கான டிகிரி வைஸ் கால்குலேஷன் பார்த்தோம்னா. சோ அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 360 டிகிரிஸ்க்கு அது கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதாங்க. சோ இது வந்து பேசிக்கா வந்து 27 நட்சத்திரத்தை கொண்டு வந்து நம்ம 12 ராசி கட்டத்துல எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு. சோ இது பிக்ஸ் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா அதுலயுமே நிறைய சூக்ஷமம் இருக்கு. சோ ஒரு ஒரு கிரகத்துக்கான வந்து பாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல வந்து ரொம்ப சாதகமாவும் இருக்கும், ஒரு சில பாதகமா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க அட்வான்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு விளக்கமா புரியும். சோ உங்களுக்கு ஜெனரலா பேசிக்கா எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க ஒரு ஜாதகத்துல அப்படின்றதுக்காக இது ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுக்கறதுங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம வந்து அப்ப நட்சத்திரத்தை பார்த்துட்டோம், கட்டத்தை பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ கிரகம். இப்ப வந்து கிரகம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து ஒரு நம்ம ஜாதகத்துல வந்து மொத்தம் 12 கட்டம் இருக்குங்க. ஆனா கிரகம் நம்மளுக்கு எத்தனை இருக்கு? ராகு கேதுவோட சேர்த்தியே நம்மளுக்கு வந்து 9 கிரகம் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து 12 கட்டத்துக்கு 9 கிரகம் தான். ஒரு கட்டத்துக்கு ஒரு கிரகம்னு வச்சீங்கன்னா கூட மிச்சம் 3 கட்டம் நம்மளுக்கு வந்து எம்டியா தான் இருக்கும். கரெக்டுங்களா? அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல ஒரே கட்டத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம், ஒரு சில டைம் 2 கிரகம் இருக்கும், ஒரு சில டைம் 3 4, ஒரு சிலருக்குலாம் ஒரு கட்டத்திலேயே 5 கிரகம் 6 கிரகம்லாம் கூட இருந்திருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப மத்த கட்டங்கள்லாம் எம்டியா இருக்கும். ஓகேங்களா? ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 9 கிரகங்கள் அதாவது மத்த கட்டம் எம்டியா இருக்கு அப்படின்னா அந்த கட்டத்துல இருக்க அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். பட் ஆனா கிடைக்காமலாம் இருக்காது. கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும்ன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்துல கிரகம் இல்ல, அந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான அந்த கிடைக்க வேண்டிய அந்த கட்டத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் டிலேடா கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 9 கிரகங்கள். ஓகேங்களா? 9 கிரகங்கள். இப்ப வந்து இத உங்களுக்கு ஈஸியா சொல்ற மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப வந்து மேஷத்துக்கு நேர் கீழே என்ன இருக்குன்னா விருச்சிகம் இருக்கும். இது ரெண்டுமே வந்து செவ்வா. ஓகேங்களா? ரிஷபத்துக்கு நேர் கீழே வந்து பாத்தீங்கன்னா துலாம் இருக்கும். இது சுக்கிரனோட வீடு. ஓகேங்களா? மிதுனத்துக்கு நேர் கீழே பாத்தீங்கன்னா கன்னி இருக்கும். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன். கடகம் வந்து சூரியன்.
சாரி, கடகன் வந்து சந்திரன், சிம்மம் வந்து சூரியன். ஓகேங்களா? இந்த சைடு பாத்தீங்கன்னா, இந்த இந்த சைடு வந்துட்டோமா, இந்த சைடு பாத்தீங்கன்னா தனுசு, அதுக்கு நேரா மேல மீனம் இருக்கும். இது ரெண்டு குருவோட வீடு. சோ சென்டர்ல மகரம் கும்பம் இருக்கு பாத்தீங்களா? இந்த சைடு கடகமும் சிம்மத்துக்கு நேர்ல இந்த சைடு ஆப்போசிட்ல மகரமும் கும்பமும் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீடு. சோ நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ செவ்வாயோட வீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் எடுத்துக்கலாம். சூரியனுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சிம்மம், சந்திரனுக்கு கடகம். சோ கடகம் வந்து ஃபர்ஸ்ட் அம்மா, அதுக்கப்புறம் அப்பா. சோ அது ரெண்டு கடகம் சிம்மம் முடிஞ்சிருச்சுங்களா? இந்த சைடு பாத்தீங்கன்னா மேஷம்ன்றது செவ்வா, அதுக்கு கீழே விருச்சிகமும் செவ்வா, அப்படியே நேரா இருக்க அந்த கட்டமும் செவ்வா. அடுத்து ரிஷபம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். ரிஷபத்துக்கு கீழே இருக்க துலா ராசியும் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம். ஓகேங்களா? சுக்கிரனோட வீடு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து மிதுனத்துக்கு கீழே கன்னி. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா புதனோட வீடுங்க. அதே ஆப்போசிட்ல இந்த சைடு தனுசு, அதுக்கப்புறம் மீனம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா குருவோட வீடுங்க. சோ சென்டர்ல இந்த சைடு ரெண்டு மகரம் கும்பம் இருக்கிறது சனியோட வீடுங்க. இது வந்து இப்படிதான். ராகு கேதுக்கு பாத்தீங்கன்னா வீடு கிடையாதுங்க. ராகு கேது எந்த கட்டத்துல போய் உட்கார்றாங்களோ அந்த வீட்டோட அந்த அதிபதியோட முழு ஆதிக்கமும் ராகு கேது வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சோ அது ராகு கேதுக்கு தனியா ஒரு வீடுன்னு கிடையவே கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துல அவங்க எந்த வீட்டுக்கு போறாங்களோ அந்த வீட சொந்த வீடு ஆக்கிக்குவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? சோ இதுதாங்க ஜாதகத்தோட கிரகங்களோட அடிப்படை கட்டமைப்பு. இப்போ ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு கிரகம் வந்து மேஷத்துல வந்து எக்ஸாம்பிள் மேஷத்துல செவ்வாயோட வீடுங்க. ஓகேங்களா? இப்போ மேஷத்துல இப்ப வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் மேஷத்துல இருக்கும்போது யாரோட வீடு? செவ்வாயோட வீடே தான் மேஷம். அப்போ ஒருத்தர் வந்து அவரோட வீட்டுல இருக்கும்போது எப்படி இருப்பாரு? அவரோட சொந்த வீட்டுல இருக்கும்போது ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஹாப்பியா. இப்போ சொந்த வீட்டுல இருக்காரு, இப்ப யாராச்சும் அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா நம்மளே நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம சொந்த வீட்டுல இருக்கோம்னா ஹாப்பியா ரிசீவ் பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க உபசரிச்சு அனுப்புவோம். ஓகேங்களா? இதுதான் ஒரு கிரகம் வந்து தன்னோட சொந்த வீட்டுல இருக்கும்போது அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். அதோட முழு ஆதிக்கத்தையும் அங்க வந்து அது கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே கிரகம் ஒரு பகை வீட்டுல போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு செவ்வாய்க்கு வந்து சனி பகைங்க. ஓகேங்களா? செவ்வாய் வந்து சப்போஸ் வந்து செவ்வாய் வந்து மகரத்துல நீசம். சோ மகரத்துல வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்ப மகரத்துல செவ்வாய் இருக்கும்போது இப்ப வந்து நான் வந்து என்னோட எதிரி வீட்டுல போய் இருக்கேன். நான் அங்கதான் இருக்கணும், எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, எனக்கு வேற வீடே இல்ல, நான் எதிரி வீட்டுல தான் இருக்கேன். ஓகேங்களா? நான் எதிரி வீட்டுல இருக்கேன்றப்போ நான் அங்க வந்து நான் என்னால ஹாப்பியா இருக்க முடியுமா, சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல யாராச்சும் என் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் நல்லா கவனிக்க முடியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்கள நான் நல்லா கவனிக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. நானே வந்து எப்ப வெட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நம்மள என்ன பயமுறுத்துவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோன்ட்டு நம்மளே ஒரு பதட்டமான மனநிலையில ஒரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம பிளசண்டா பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது இல்லைங்க? இதே மாதிரிதாங்க எல்லா கிரகங்களும். ஏன்னா எல்லா கிரகங்களும் வந்து தன்னோட சொந்த வீட்டுல, ஆட்சி வீட்லயோ, உச்ச வீட்லயோ இருக்கும்போது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அதோட எனர்ஜி சோர்ஸ் நம்ம ரிசீவ் பண்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம். பட் அதே கிரகங்கள் ஒரு நீச வீட்லயோ, ஒரு பகை வீட்லயோ, ஒரு பகை கிரகத்தோட வீட்லயோ போய் இருக்கும்போது அதோட பலனை வந்து முழுசா கொடுக்க முடியாது. ஏன்னா அதோட தன்மை வந்து அதோட தன்மை அங்க மாறுபடுறதுனால அதனால வந்து நற்பலன்களை கொடுக்க முடியாதுங்க. இது சிம்பிளான சயின்ஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு செவ்வாய் சனியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு. செவ்வாய் வந்து ரொம்ப ஹாட்டான பிளானட், ரொம்ப வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்க பிளானட், ரொம்ப ஹாட்டான பிளானட். ஓகேங்களா? ஆனா சனி பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு சனி. நம்மளுடைய இதுலயே சோலார் சிஸ்டம்லயே பாத்தீங்க அப்படின்னா சூரிய மண்டலத்திலேயே வந்து
சனி வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. சனி பாத்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசம், ஒரு பனி கட்டி. ஓகேங்களா? செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட், ரொம்ப ஹாட். ஓகேங்களா? ரொம்ப நெருப்பு. சனி பாத்தீங்கன்னா ரொம்ப ஐஸ் கோல்டு. எப்படி செட் ஆகும்? ஒரு நெருப்பு கிரகத்தை கொண்டு போய் அங்க வச்சோம்னா இந்த ஐஸ் உருகிரும் இல்லையா? ஓகேங்களா? பஞ்சபூத தன்மையும் அதேதாங்க. ஏன்னா அந்த தத்துவங்கள் உங்களுக்கு வந்து மேட்சே ஆகாது. அதான் ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல, அந்த கட்டத்துல வந்து நம்மளுக்கு அதுக்கான பலாபலன் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் அதுதான். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஸ்பீடு. ரொட்டேஷன் ஸ்பீடு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட செவ்வாய்லாம் பாத்தீங்கன்னா 88 டேஸ் கணக்கு ஒரு கட்டத்தை டிராவல் பண்றதுக்கு கடக்கிறதுக்கு. ஆனா சனி பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருஷம் ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கு. அப்ப வந்து ஒரு 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 சப்போஸ் ஒரு மாட்டு வண்டின்னு வச்சுக்கோங்க. ஒரு வீல் வந்து ரொம்ப வேகமா போகுது, இன்னொரு வீல் அப்படியே ஸ்லோவா போகுதுன்னா அந்த வண்டி இழுக்குங்களா? அதே கான்செப்ட் தான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து ஈக்குவலி ஆப்போசிட் கேரக்டர், மேட்ச் பண்ணாது, மேட்ச் பண்ண முடியாது. சோ இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போதுவோ இல்ல ஏதாவது ஒரு வீடு எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் பார்க்கும்போது அதோட ஒரு நெகட்டிவ் எலமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணி அது கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு மத்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது வந்து அட்வான்ஸ்ல பார்க்கலாங்க. ஓகேங்களா? சோ இதுதாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 12 ராசி, அதோட வீடுகள் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு கிரகம். ஓகேங்களா? ஒரு கிரகம் வந்து என்னென்ன பண்ணும், என்னென்ன காரகம், ஒரு சிம்பிளா பார்க்கலாம் ஜஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சூரியன். சூரியன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து ஆத்மா. ஓகேங்களா? ஆத்மா, அதாவது சூரியன் வந்து ஒரு தலைமை. சூரியன் தான் ராஜாங்க. ஓகேங்களா? சூரியன் தான் ராஜா. சூரியன் தான் வந்து ஒரு நிர்வாகம் பண்றது, ஒரு ஆளுமை பண்றது, எல்லாமே சூரியன் தான். சூரியன் எந்த கட்டத்துல இருக்கோ அந்த கட்டத்துல வந்து அந்த கட்டத்துல இருக்க விஷயங்களை வந்து மறைக்க முடியாது. ஏன்னா சூரியன் வந்து வெளிச்சம். ஓகேங்களா? சூரியன் தான் வெளிச்சம். அந்த உலகத்துக்கே சூரியன் தான் வெளிச்சமா இருக்கு. அந்த சூரியன் வெளிச்சமா இருக்கிறதுனால சூரியன் எந்த கட்டத்துல இருக்கோ அந்த கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால எந்த சீக்ரெட்டும் மெயின்டைன் பண்ண முடியாது. அது வெளிச்சம் போட்டு காட்டிடும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்பா சூரியன் தான். சோ ஒரு ஜாதகத்துல அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சூரியனோட நிலையை பார்த்து சொல்லலாங்க. ஓகேங்களா? அதே போல நம்ம ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்னம்னு ஒண்ணு இருக்கும், லான்னு போட்டிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், ஃபர்ஸ்ட் கட்டமா நம்ம எடுத்துக்கணும். ஈவன் தோ கால புருஷ சக்கரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷம் ஃபர்ஸ்ட் வீடா இருக்கலாம். நம்ம பிறக்கும் போது சூரியனோட கதிர் எந்த புள்ளியில விழுதோ, எந்த மைய புள்ளியில விழுதோ இந்த பூமியில, அததான் வந்து நம்ம லக்னம்னு சொல்லுவோம். சூரியன் நின்ற புள்ளி. ஓகேங்களா? சோ சூரியன் நின்ற புள்ளி தான் லக்னம். சோ லக்னம் தான் நம்ம ஆத்மாவோட நிலைய பத்தி, நம்மளுடைய உடல் அமைப்பை பத்தி, இது எல்லாத்தையும் வந்து சொல்றது வந்து லக்னம் தான். லக்னத்துக்கான பாவம் தான். அதுதான் நம்ம ஜாதகத்துல வந்து ஃபர்ஸ்ட் கட்டமா எடுத்துப்போம். சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ராசி என்ன, ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி வந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை தான் நம்ம ராசின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல. சூரியன் நின்ற புள்ளி வந்து லக்ன புள்ளி, அதுதான் ஆத்மா. நம்மளோட ஆத்மா, நம்ம சோல் எங்க இருந்து வந்திருக்கு, அது எத்தனை பிறவி எடுத்து வந்திருக்கு, அதோடைய நோக்கம் என்ன, அது எதுக்காக பிறந்திருக்கு, அது எந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கு, இதை எல்லாத்தையும் டிஃபைன் பண்றது லக்னம் தான். லக்ன புள்ளி, லக்னம், லக்னாதிபதி. லக்னாதிபதி அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேஷம் லக்னம்னு எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. சோ மேஷத்துல லா அப்படின்ற எழுத்து உங்க ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். ஓகேங்களா? சோ மேஷ லக்னமா இருக்கு, அதாவது லக்ன புள்ளி வந்து எக்ஸாம்பிளுக்கு அஸ்வினி 1ஆம் பாதத்திலேயே லக்ன புள்ளி விழுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப லக்னம் வந்து மேஷ லக்னம், லக்ன புள்ளி வந்து அஸ்வினி. ஓகேங்களா? சோ அதே வந்து
சந்திரன் அப்ப எங்க இருக்கு அப்படின்னா, சந்திரன் எக்ஸாம்பிளுக்கு மிதுனத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அப்ப வந்து சந்திரன் மிதுனத்துல வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப உங்களோட லக்னம் வந்து மேஷ லக்னம், ராசி வந்து மிதுன ராசி அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா எல்லாருக்குமே அவங்களோட ராசி தெரியும். ராசின்றது வந்து சந்திரன் நின்னும். சந்திரன்றது வந்து பாத்தீங்கன்னா மனம். சூரியன் எப்படி ஆத்மாவோ, சந்திரன் வந்து மனம். ஓகேங்களா? சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் நம்மளுக்கு வந்து ராசின்னு சொல்லுவோம் ஜென்ரலா. ஓகேங்களா? சோ இப்ப சந்திரன் எந்த ராசியில எந்த கிரகத்தோட சாரம் வாங்கி நின்னுட்டு இருக்கோ அதுதான் நம்மளோட ராசியா வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப திருவாதிரைன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. மிதுனம் லக்னம் திருவாதிரையில சந்திரன் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப திருவாதிரை வந்து ராகுவோட ராசி, சாரி ராகுவோட நட்சத்திரம். ஓகேங்களா? சோ அப்ப வந்து அந்த கிரகத்தோட காம்பினேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட மனோபாவம் மனோநிலை இருக்கும். ஓகேங்களா? இதுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துருவோம். இந்த கிரகங்கள் பத்தி உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஜிஸ்ட் கொடுத்துடுறேன். இப்ப சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மா, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆத்மா, அதிகாரம், நிர்வாகம், ஒரு ராஜா என்ன பண்ணுவாங்களோ, ஒரு ஆளுமை, இது எல்லாமே சூரியன். கௌரவம் சூரியன். ஓகேங்களா? சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் நம்மளோட மனம், நம்மளோட உணர்ச்சிகள். அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அம்மா, அப்பா வந்து சூரியன், அம்மா வந்து சந்திரன். ஓகேங்களா? தாய் தந்தை. அதுக்கப்புறம் நம்மளுடைய உள் உணர்வு, நம்மளுடைய மனநிலை, மனோபாவம், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், நம்மளுடைய பயணம், இதை எல்லாத்தையும் டிஃபைன் பண்றது வந்து சந்திரன்க. ஏன்னா சந்திரன் வந்து பயண கிரகம். ஏன்னா சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கு 2.5 நாள்ல கிடக்கும். ஒரு நட்சத்திரத்தை வந்து ஒரு 2.5 நாள்ல ஒரு கட்டத்தை கடக்கும். ஓகேங்களா? ஜாதக கட்ட வைஸ் பார்த்தோம்னா சந்திரன் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். சீக்கிரமா வந்து இருக்க கிரகத்திலேயே வந்து 27 நாள்ல வந்து ஒரு மாசத்துல 27 நட்சத்திரத்திலையும் கடக்கிற ஒரே கிரகம் வந்து சந்திரன் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம செவ்வாய் எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் அப்படின்னா என்னன்னா, செவ்வாய் தான் வந்து சக்தி, ஒரு போர்க்குணம், ஒரு துணிவு, ஒரு தைரியம், ஒரு வீரியம். இது உறவு காரகத்துவத்துல பாத்தீங்கன்னா சகோதரம், இளைய சகோதரம், இது எல்லாமே வந்து செவ்வாய் வருங்க. ஓகேங்களா? அடுத்து புதன் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எதுனா தகவல் தொடர்பு, கல்வி, அதே மாதிரி வந்து ஒரு கமிஷனு, ஏஜென்சி, சீட்டு, இது மாதிரி நகைக்கடன், கடன், இது எல்லாமே வந்து அறிவு, வித்தை. உறவு காரகத்துல பாத்தீங்கன்னா தாய் மாமா, இது வந்து புதன்க. ஓகேங்களா? அடுத்து குரு பாத்தீங்க அப்படின்னா, குருனாலே உங்களுக்கு என்னன்னா ஞானம், ஆன்மீகம், ஆசிரியர், அதே மாதிரி வந்து ஒரு வளர்ச்சி, அதே போல வந்து உங்களுக்கு சுப தத்துவங்கள் எல்லாமே வந்து குருல அடங்கும். ஒரு நல்ல காரியங்கள், நல்ல நிகழ்வுகள், இது எல்லாமே குருல அடங்கும். குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு, ஆசிரியர், அதெல்லாம் அந்த காரகத்துல வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைக்கான பாவமும் குரு தான். குழந்தைய வந்து குருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து சுக்கிரன்னா என்னன்னா காதல், திருமணம், மனைவி, உறவு காரகத்துல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அழகு, வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள், இது எல்லாமே வந்து சுக்கிரனோட காரகம். ஓகேங்களா? அடுத்து சனினா வந்து வேலையாட்கள், நீதி, உழைப்பு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா நல்லொழுக்கம். இது பாத்தீங்கன்னா குரு வந்து அட்வொகேட் அப்படின்னா சனி தான் ஜட்ஜு. ஓகேங்களா? இப்ப வந்து அதனாலதான் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார்னு சொல்றாங்க. அதனால அவர் வந்து ஜட்மெண்டல், எப்பயுமே ஒரு நல்லதும் கெட்டதும் வந்து பகுத்து பார்த்து எல்லாருக்கும் வந்து தண்டனை ஆகட்டும், இல்ல வந்து அனுபவம் ஆகட்டும், இல்ல நல்லது ஆகட்டும், அவர் மாதிரி வந்து யாரையும் வந்து கொடுக்கவும் மாட்டாங்க, கெடுக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ராகுனா யாரு? ராகுனா வந்து நம்மளுடைய அப்பா வழி தாத்தா. ஓகேங்களா?
அதே போல வந்து ஒரு பேராசை, மாற்றம், பெரிய வளர்ச்சி, அதாவது பிரம்மாண்டம், இதெல்லாமே ராகுல அடங்கும். ஓகேங்களா? ஒரு அதுல நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் நெறைய இருக்கு. அது நம்ப வேண்டாம். பாசிட்டிவ் மட்டும் பார்க்கலாம். அடுத்து கேது. கேதுன்னு பார்த்தீங்கன்னா, கேது தான் இருக்கிறதுலயே வந்து சந்நியாசி. ஒரு சந்நியாச மனநிலையில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கேது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்பயுமே ஜாதகத்துல. சோ அவங்க வந்து சந்நியாசி, ஆன்மீகம், விடுதலை, மோட்சம், ஒரு பற்றற்ற நிலை, இதெல்லாமே வந்து ஒரு தியாக மனப்பான்மை, இதெல்லாம் வந்து கேதுவோட ஆதிக்கமா இருக்கும். எஸ்பெஷலி ராகு கேது வந்து இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த கட்டத்துல இருக்கோ அந்த வீட்டோட பொசிஷன் வந்து டோட்டலா எடுத்துப்பாங்க. அந்த கட்டத்துல அந்த என்ன காரகம் இருக்கோ அதை ஃபுல்லாவே வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க தான் அது வந்து குடுக்கறதும் கெடுக்கிறதும் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க நல்ல நிலையில இருந்தாங்க, ஜாதக கட்டத்துல நல்ல சுபத்தன்மையோட இருந்தாங்க அப்படின்னாலும் ஆஹ் அதோட பலனை வந்து அவங்க வந்து கொடுத்தாலும் வந்து ரொம்ப அபரீதமா கொடுப்பாங்க, கெடுத்தாலும் ரொம்ப அபரீதமா கெடுப்பாங்க. இதுதாங்க ராகு கேதுவோட இதுங்க. ஓகேங்களா? சோ இப்ப வந்து நம்ம இப்போ 12 வீடு சொன்னோம் இல்லைங்களா? இப்ப 12 வீடுல இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு இந்த ஜாதக கட்டத்துல 12 வீடு இருக்கு. 12 வீட்டுல ஒரு வீட்டுல இருக்கிறது இன்னொரு வீட்டுல இருக்காதுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு வீட்டுல தங்கம் இருக்கு அப்படின்னா ஒரு வீட்டுல வெள்ளி தான் இருக்கும், தங்கம் அங்க இருக்காது. ஓகேங்களா? நீங்க வந்து அங்க போய் தங்கத்தை தேட முடியாது. அதே மாதிரிதான் ஒரு ஒரு கட்டத்திலையும் ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு தன்மையை பொறுத்துங்க. பஞ்சபூத தன்மையும் இருக்கு. அந்த ஒரு ஒரு வீட்லயும் இருக்கிறது என்னென்ன பலன் இருக்கிறதும் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப வந்து நம்ம மொத்தம் 12 ராசிகள் சொன்னோம் இல்லைங்களா? மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி சொன்னோம். ஓகேங்களா? இப்போ அந்த 12 ராசியில இப்ப மேஷத்துக்கு மட்டும் எடுத்துட்டாங்கன்னா, நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரப்படி அவங்க கொடுத்திருக்க காரகத்துவங்கள், அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிக்கும் இருக்க காரகத்துவங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்கிறது 3,60,60,000 காரகம் இருக்குங்க ஒரு கட்டத்துக்கு. அந்த 3,60,60,000 காரகத்தையும் நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க வந்து இந்த உலகத்துல இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் கொடுத்தது. அதுல நம்ம மனுஷனா வாழ்றதுக்கு இப்ப இருக்க கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்றதுக்கு நம்மளுக்கு தேவையான காரகங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100ல இருந்து 150 காரகத்துவம் இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு வீட்டுக்கும் இவ்ளோ இருக்கு. சோ இது இவ்வளவும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அவ்வளோ வந்து நம்ம டெப்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஜோதிடரா ஆக தேவையில்லை. ஜோதிடர் தேவையில்லைன்னு இல்ல, ஜோதிடரா ஆகணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஜென்ரலா ஒரு பேசிக்கா நீங்க ஒரு ஜாதக கட்டத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு இதுலயும் ஒரு 10 காரகம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதை சுத்திதான் மத்தது எல்லாமே இருக்கும். மத்த காரகங்கள் எல்லாமே நான் சொல்றேன் இந்த 150. ஓகேங்களா? சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மேஷம் பார்க்கலாம். லக்னம் வந்து மேஷம்னே வச்சுக்கலாம். ஏன்னா வேற லக்னம் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. லக்னம் வந்து மேஷ லக்னம்னே வச்சுக்கலாம். அதான் காலபுருஷனுக்கும் 1ஆம் வீடு மேஷம், செவ்வாயோட வீடு. தத்துவம் பாத்தீங்கன்னா மேஷம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவம். ஓகேங்களா? சோ நெருப்பு தத்துவம். அதுல இருக்க கிரகங்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, சாரி நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. சோ அஸ்வினி இந்த 3 நட்சத்திரங்களுக்கான அதிபதி பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கு வந்து கேது, பரணிக்கு சுக்கிரன், கிருத்திகைக்கு வந்து சூரியன். ஓகேங்களா? சோ இது வந்து செவ்வாயோட வீடுங்க. இது ஜெனரல் பேசிக். சோ லக்னம்ன்றதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதேதான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஆத்மா, இந்த ஆத்மாவோட நிலை, உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், உங்களுடைய தலைப்பகுதி எப்படி இருக்கும், உங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும், உங்களுடைய உறுப்புகளோட அமைப்பு எப்படி இருக்கும், கை விரல்கள் எப்படி இருக்கும், கால் விரல்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய தலைமுடி எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றது, உங்களோட ஆத்மாவோட நிலை, இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றதுதான் லக்னம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து லக்னத்துல இருக்க கிரகங்கள் ஸ்ட்ராங்காவோ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காவோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து தீர்க்காயுளா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த ஜோதிடத்துல இருக்க ஒரு விதி. லக்னாதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஆத்மா நல்லா இருக்கு, ஆத்ம பலம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆத்ம பலம் நல்லா இருந்தா நீங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம் இந்த உலகத்துல. ஓகேங்களா? அதுதான். சோ 1ஆம் வீடு பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீட்டுல இது மட்டும் தான் இருக்கு, மத்ததெல்லாம் எதுவும் கிடைக்காது உங்களுக்கு.
ஓகேங்களா? இதுல வந்துட்டு எனக்கு வந்து பணம் வேணும், எனக்கு தொழில் வேணும்னா, அது இந்த வீட்ல இல்ல. இந்த வீட்ல வந்து இது மட்டும் தான். நீ எப்படி இருக்க? உன் உருவ அமைப்பு எப்படி இருக்கு? ஆ உன்னோட ஆத்மா எப்படி இருக்கு? ஆத்மா ஸ்ட்ராங்கா இருக்கா? வீக்கா இருக்கா? என்ன இருக்கு? இது மட்டும் தான் லக்னம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹவுஸ். செகண்ட் ஹவுஸ் 2ஆம் வீடு. 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம். ரிஷபம் தான் வந்து எந்த ரிஷபம் வந்து சாரி 2ஆம் வீடு பாத்தீங்கன்னா பண வர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தன வரவு ஸ்தானம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2ஆம் வீடு. அதாவது இந்த வீட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த வீட்டோட அதிபதி வந்து சுக்கிரன். இதுல பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் அதே மாரி. ஆ, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. ஓகேங்களா? இதோட அதிபதி வந்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். இதுல வந்து கிரகங்கள் எந்தெந்த கிரகம் அதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னா, கிருத்திகைக்கு சூரியனும், ஆம், ரோகிணிக்கு சந்திரனும், மிருகசீரிஷம்க்கு செவ்வாயும் இதுல இருக்குங்க. ஓகேங்களா? சோ இதுல நமக்கு என்ன கிடைக்கும்? குடும்பம். ஒருத்தர் குடும்பம், தனவரவு, பணம், வருமானத்தின் நிலை, பேச்சு திறமை, அதே மாதிரி முக அமைப்பு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா 2ஆம் பாவத்தை பார்க்கணும், 2ஆம் வீட்டை பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதேதான். இந்த அதிபதி எப்படி இருக்காங்களோ அதோட நிலை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம ஜாதகத்துல இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து 3ஆம் வீடு. 3ஆம் வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ மூணாம் வீடு பாத்தீங்கன்னா மிதுனம். மிதுனத்துக்கு அதிபதி புதன். அதுல இருக்க 3 நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எகைன் மிருகசீரிஷம் உடைஞ்சிருக்கும். சோ மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இருக்கும். சோ மிருகசீரிஷத்துக்கு அதிபதி வந்து செவ்வா, திருவாதிரைக்கு ராகு, புனர்பூசத்துக்கு வந்து குரு. ஓகேங்களா? சோ புதன் வந்து இது டோட்டலா வந்து ராசி அதிபதி வந்து புதன் மிதுனத்துக்கு. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கம்யூனிகேஷன், டெலி கம்யூனிகேஷன், சீட்டு, அதே போல பாத்தீங்கன்னா வீரியம், ஒருத்தவங்களோட வீரியம் எப்படி இருக்கு, ஒருத்தவங்களுடைய முயற்சி முயற்சி எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க மிதுனத்தை. ஓகேங்களா? சோ இது மாதிரி வந்து விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3ஆம் வீடை வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 4ஆம் வீடு. 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா கடகம். ஓகேங்களா? கடகத்தோட அதிபதி வந்து சந்திரன். ஓகேங்களா? கடகத்துல இருக்க 3 ராசிகள் பாத்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஓகேங்களா? சோ புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் எகைன் குரு, பூசம் சனி, ஆயில்யம் வந்து புதன். இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு அதோட அதிபதிகள். ஓகேங்களா? இதுனா என்னன்னா கடகம் தான் தாய், நம்ம அம்மா. இப்போ நம்ம அம்மாவோட நிலை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4ஆம் வீடை பார்த்து சொல்லலாம். ஓகேங்களா? சுகஸ்தானம், சுகம், சொத்து, வீடு, மனை, வாகனம் எல்லாமே 4 தான். ஓகேங்களா? அதே போல நம்மளோட தாய் வழி உறவினர்கள் எப்படி இருக்காங்க, தாய் வழி குடும்பங்கள் எப்படி இருக்கு, இது எல்லாமே தாய் வழியில தாயோட நிலை எப்படி இருக்கு, தாயோட மனம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்தை பார்த்து சொல்லலாம். தாயோட ஸ்தானம். ஓகேங்களா? நம்மளுடைய சுகம், நம்மளுக்கு சுகம் கிடைக்குமா, அதாவது 4ஆம் பாவம் நல்லா இருந்து அந்த கிரகங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க பிறந்து எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் நீங்க மோட்சம் அடைவீங்கன்னு எடுத்துக்கலாம். 4 கெட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தங்கலாம் கையில காசு வச்சுட்டு இருப்பாங்க, கேஷா இருக்கும், ஆனா வீடு வாங்க முடியாது, கார் வாங்க முடியாது, சொத்து வாங்க முடியாது, ஆனா கேஷா வச்சிருப்பாங்க. என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் வாங்க முடியாது. ஏன்னா 4 கெட்டு இருந்தா அந்த டைம்ல வந்து அது கொடுக்காது, டிலேடா கொடுக்கும். அதுக்கு நம்ம அதுக்கேத்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நன்மையா முடியுங்க. ஓகேங்களா? இது 4. 5 தான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல. ஓகேங்களா? பித்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கான பாவமும் 5ன்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவத்துல குழந்தை ஸ்தானம் 5ஆம் பாவம், குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்றது. அதே போல காதல், ரிலேஷன்ஷிப், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கல்வி, அதாவது உயர்கல்வி, ஆரம்ப கல்வி பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் வரும். ஹையர் ஸ்டடிஸ், ஹையர் செகண்டரி, ஸ்கூலிங்லயே வந்து ஹையர் செகண்டரி பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் வரும். ஹையர் ஸ்டடிஸ் உயர்கல்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவம் வரும். ஓகேங்களா? அதே போல வந்து ஆழ்மனம்,
ஆழ்மனத்தோட தன்மை, குலதெய்வம், குலதெய்வ சாபம் இருக்கா, பித்ரு சாபம் இருக்கா, பித்ரு தோஷம் இருக்கா, புத்திர பாக்கியம், புத்திர தோஷம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான பாவம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம்ங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பீடா போயிடுறேன், இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. அடுத்து 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. நோய் கடன் எதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் நோய் வரும், அது எப்படி அதை தீர்க்கலாம், அதோட தீர்வு, எந்த மருத்துவம் பார்க்கலாம் அதுக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய கடன் கடன் யார் மூலமா நீங்க வாங்குவீங்க, சிறிய கடனா இருக்குமா, அது பெரிய கடனா இருக்குமா, எப்ப அடைப்பீங்க, உங்களுடைய எதிரி எப்படி இருப்பாங்க, உங்க பிசினஸ் எதிரியா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க, உங்களுடைய வேலையாட்கள் எப்படி இருப்பாங்க, இது எல்லாத்தையும் வந்து டிஃபைன் பண்றது வந்து 6ஆம் பாவம். அதே போல வந்து நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்றது 6ஆம் பாவம் தாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 7ஆம் பாவம். அது ஜோதிட மருத்துவம்னே தனியா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்னும் டெப்தாவே சொல்லலாம். இந்த 6ஆம் பாவம் நிலையை பத்தி உங்களுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், அதுக்கு நீங்க சர்ஜரி பண்ணுவீங்களா, இல்ல இது மெடிசன்ஸ்லயே கியூர் ஆயிடுமா, எந்த டைப் ஆஃப் மெடிசன் எடுத்தா கியூர் ஆயிடும், இது எல்லாமே வந்து நம்ம 6ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாங்க. அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலா தெரியும், திருமணம், பார்ட்னர்ஷிப்பு, அதே போல பாத்தீங்கன்னா கூட்டாளிகள், நம்மளுடைய கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து 7ஆம் பாவம். சோ நான் இது ஸ்பீடா போயிட்டு நினைக்கிறேன். சிம்மம் உங்களுக்கு வந்து 5ஆம் பாவம். அதுல வந்து அதிபதி சூரியன், அதுல 3 நட்சத்திரம் இருக்கு. மகம், பூரம், உத்திரம். அதோட மகத்தோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கேது, பூரம் வந்து சுக்கிரன், உத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன். ஓகேங்களா? சோ அதே போல இது பாத்தீங்கன்னா கன்னி தான் 6ஆம் பாவம். கன்னியில பாத்தீங்கன்னா அதிபதி வந்து புதன், அதுல வந்து 3 நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை. உத்திரத்தோட அதிபதி வந்து சூரியன், அஸ்தத்தோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், சித்திரையோட அதிபதி வந்து செவ்வாய். ஓகேங்களா? இதை நான் விட்டுட்டேன், இதனால திருப்பி உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வந்து துலாம் தான் 7ஆம் பாவம் வரும். 7ஆம் பாவத்தோட அதிபதி வந்து சுக்கிரன், அதுல வந்து 3 நட்சத்திரம் இருக்கு. சித்திரை, சுவாதி, விஷாகம். சித்திரையோட அதிபதி செவ்வாய், சுவாதி ராகு, விஷாகம் வந்து குரு. ஓகேங்களா? அடுத்து வந்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் தான் வந்து உங்களுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, புதையல். 8ல வந்து இருக்க நெகட்டிவ் இது. பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா புதையல், ஆன்மீகம், ரிசர்ச், இது எல்லாமே 8 தான். அதாவது உங்களோட ஆழ்மன தேடல், உங்களுடைய பிரபஞ்ச சக்தியில டைரக்டா கனெக்ட் ஆகுறது, இது எல்லாமே விருச்சிகம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விருச்சிகத்தோட அதிபதி வந்து செவ்வா. விருச்சிகத்துல வந்து இருக்க நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விஷாகம், அனுஷம், கேட்டை. ஓகேங்களா? விஷாகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு, அனுஷம் சனி, கேட்டை வந்து புதன். ஓகேங்களா? இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. சோ இதுதான். சோ இதுல வந்து விருச்சிகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி பாத்தீங்கன்னா அது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அதுல வந்து உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் ஜென்ரலா ஒரு டிப்ஸ் சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ டெப்தா அவங்கள ஆள் மனசுல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அவ்வளோ சீக்ரெட்டா இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். ஓகேங்களா? சோ இது போல வந்து வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், அதே போல பாத்தீங்கன்னா பினாமி சொத்து, புதையல், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரம்மாண்டம், அதே போல நீண்ட, அதாவது ப்ரொலாங்டு டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த தீர்க்க முடியாத வியாதிகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 8ஆம் பாவத்துல வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாம்பத்தியமும் 8ஆம் பாவம் தான் வரும். ஓகேங்களா? இந்த நிலைகள்லாம் நம்ம வந்து அந்த கிரகங்கள், என்ன கிரகம் இருக்கு, அது என்ன சாரம் வாங்கியிருக்கு, அந்த கிரகம் வந்து எங்க இருக்கு, அதிபதி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து வந்து இவங்களுக்கு இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்ப இதுக்கு என்ன தீர்வு, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுடைய தர்மம், ஆன்மீகம், ஆன்மீக பயணம் எப்படி இருக்கும், ஆன்மீகத்துக்கு எப்படி இருப்பாங்க. ஓகேங்களா? பாக்கியம் எப்படி இருக்கும், பாக்கியஸ்தானம் தான் 9ஆம் பாவம். ஓகேங்களா? தனுசு வந்து 9ஆம் பாவங்க. அதுக்கு அதிபதி குரு. ஓகேங்களா? மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் வரும். மூலத்துக்கு அதிபதி கேது, பூராடம்க்கு சுக்கிரன், உத்திராடம்க்கு சூரியன். இந்த 3 நட்சத்திரங்கள் அதுல வரும். ஓகேங்களா? சோ
இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீகத்துக்காக நீங்க எப்படி பண்ணுவீங்க, கும்பாபிஷேகத்துக்கு ஹெல்ப் பண்றது, கோயில் பணிகளுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி ஹோமங்கள் பண்றது, ஒருத்தர்கிட்ட வந்து நம்மளுக்கு பிளெஸிங்ஸ், நம்மளுக்கு இந்த என்ன சொல்றது, இந்த கடவுள் கிட்ட இருக்கு நம்மளுக்கு கிடைக்கிற பிளெஸிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே 9ஆம் பாவம் தாங்க. நம்ம ஒரு சிலர் நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்ம முன்னாடி செஞ்ச புண்ணியத்தோட பலாபலன் அனுபவிக்கிறதுக்கான பாவம் வந்து 9ஆம் பாவம்ங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த பாவத்துல நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு அதிபதி குரு. ஓகேங்களா? இதுக்கு வந்து காரகம், உயிர் காரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா. ஒரு அப்பாவோட நிலை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சூரியனையும் 9ஆம் பாவத்தையும் ஒரு ஜாதகத்துல வச்சு பார்த்தா ஈஸியா கணிக்கலாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் வந்து மகரம். மகரத்துல சனியோட வீடு, அதிபதி சனி. மகரத்துல இருக்கிறது வந்து உத்திராடம், ஊராடம்க்கு அப்புறம் உத்திராடம், பூராடம், அதுக்கப்புறம் உத்திராடம், திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்க மகரத்துல. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா பூராடத்துக்கு வந்து சாரி உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடத்துக்கு அதிபதி சூரியன், திருவோணத்துக்கு அதிபதி சந்திரன், அவிட்டத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். ஓகேங்களா? இந்த 3 ராசிகள் இருக்கு. சோ கர்மஸ்தானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவம். தொழில் ஸ்தானம்ன்றது 10ஆம் பாவம். ஒருத்தர் என்ன தொழில் செய்வாங்க, என்ன என்ன வகையான தொழில் செய்வாங்க, எப்ப செய்வாங்க, அவங்க இதுல வந்து அவங்க வாழ்க்கையில கர்ம காரியங்கள் எப்ப செய்வாங்க, அவங்க கர்மா எந்த கர்மால அவங்க பிறந்திருக்காங்க, அந்த கர்மாவை எப்ப நிவர்த்தி பண்ணுவாங்க, எப்படி நிவர்த்தி பண்ணுவாங்க, அதே போல வந்து அவங்களுடைய ஆஹ் இறுதி வாழ்க்கை, அதாவது அவங்களுடைய இறுதி வாழ்க்கைன்றேன், இறுதி வாழ்க்கைக்கு அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய தயார்படுத்திப்பாங்க, இதெல்லாம் சொல்றது வந்து 10ஆம் பாவங்க. உயிர்காரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமியார பத்தி வந்து சொல்றது 10ஆம் பாவம். ஓகேங்களா? ஒரு பெண்களோட ஜாதகம் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது 10ஆம் பாவம் 7ஆம் பாவம் மட்டும் பார்க்காம 10ஆம் பாவத்தையும் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா பாக்குறீங்க, நிறைய யூடியூப்ஸ்ல எல்லாம் பாக்குறீங்க, மாமியார் கொடுமையால நிறைய சூசைட் பண்ணிட்டாங்கன்ட்டு. சோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம் முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் பாத்தீங்கன்னா அதுவும் சனியோட வீடு தான், அதிபதி சனி. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டத்துக்கு அதிபதி செவ்வாய், சதயத்துக்கு அதிபதி ராகு, பூரட்டாதிக்கு அதிபதி குரு. ஓகேங்களா? சோ 11ஆம் பாவம். 11ஆம் பாவம்னா என்னன்னா லாபம், வெற்றி. அதாவது 10ஆம் பாவம் தொழில் நீங்க பண்ற தொழிலோட லாபம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பாக்குறது வந்து 11ஆம் பாவம். ஓகேங்களா? சோ லாபம், வெற்றி, ஒரு திருப்தி நிலை, நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது பாத்தீங்களா? திருப்தி, திருப்தி ஒரு விஷயத்தால நம்மளுக்கு ஒரு திருப்தி அடைக்குதுன்னா 11 நல்லா இருந்தா நம்மளுக்கு திருப்தி அடையும் அந்த விஷயத்தால, அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ இத பத்தி அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், ஷேர் ட்ரேடிங், அதுல வர லாபம், இது எல்லாமே வந்து 11ஆம் பாவங்க. ஓகேங்களா? சோ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அது 11ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அது வெற்றி நம்மளுக்கு எப்படி, வெற்றி எந்த நிகழ்வுல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், எதுல நம்மளுக்கு தோல்வி கிடைக்கும், இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 11 வந்து பார்த்தோம்னா நம்ம கணிக்க முடியுங்க. ஓகேங்க. அடுத்து 12ஆம் பாவம். 12ஆம் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தொலைதூர பயணம், வெளிநாட்டு பயணம், கடல் கடந்த பயணம், ஆஹ் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட அதிபதியும் குரு தான். இதுலயும் 3 நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிபதி குரு, உத்திரட்டாதியோட நட்சத்திராதிபதி வந்து சனி, ரேவதியோட நட்சத்திராதிபதி வந்து புதன். ஓகேங்களா? சோ இந்த 3 நட்சத்திரங்களும் அதுல இருக்கு. சோ மோட்ச நிலை, அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையோட இறுதி நிலை எப்படி இருக்கும், உங்களுடைய ஆன்மாவோட இறுதி நிலை எப்படி இருக்கும், இதுதான். நீங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கும் போதே நீங்க பிறந்த திசை ஒண்ணு இருக்கும். அதுல திசை இருப்புன்னு போட்டு ஒரு திசை மிச்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது என்ன கணக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க போன பிறவியில வந்து
நீங்க வந்து அந்த திசையில இறந்திருப்பீங்க. அது அது பேலன்ஸ் போக, இப்ப பேலன்ஸ் அனுபவிக்கிறதுக்கு அந்த இருப்பு போக பேலன்ஸ்ல நீங்க இப்ப பொறந்திருக்கீங்க. இதுதான் கணக்கு. நீங்க சப்போஸ் எந்த திசையில பிறக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி திசையில தான் அந்த திசைக்கு முன்னாடி, அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப சூரிய திசைன்னு எடுத்துக்கோங்க. சூரிய திசை வந்து 6 வருஷம் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து சூரிய திசையோட தசா பீரியட் வந்து 6 வருஷம் இருக்கும். நீங்க இப்ப பிறக்கும் போது உங்களுக்கு ஒரு 3 வருஷம் முடிஞ்சு நீங்க மூணாவது வருஷத்துல நீங்க பிறக்குறீங்க. அடுத்து உங்களுக்கு 3 வருஷம் நீங்க உங்களுக்கு வந்து 3 வருஷம் அனுபவிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க திசைய. அப்ப வந்து நீங்க வந்து இறந்ததும் சூரிய திசையில தான் இறந்திருப்பீங்க. ஓகேங்களா? இதுதாங்க கான்செப்ட். உங்களோட மோட்ச நிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 12ஆம் பாவத்துல சொல்லலாங்க. ஸோ நான் மேக்சிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜாதக கட்டத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா லக்னம்னா என்ன, ராசினா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, கேட்கலாம். சோ மச், நல்லா இருந்தது. உமாதேவி மேடம், நீங்க என்ன டவுட்னா கேட்கலாம். சேதுராமன் சார், கிருஷ்ணா சார் கேளுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லிட்டு. வாக்கிய பஞ்சாங்கம் தான் எல்லாமே கம்ப்யூட்டர் பாக்குறாங்க, திருக்கணித பஞ்சாங்கம் அந்த காலத்துல பாக்குறாங்க, ஏதோ ஒண்ணு மாத்தி சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ இது ரெண்டுமே இதாங்க. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க எங்க இருந்துங்க பேசுறீங்க? நீங்க சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சென்னையில இருந்து பேசுறீங்க. சென்னையில எந்த ஊர்ல? வில்லிவாக்கம். வில்லிவாக்கம். ஓகேங்களா? இப்ப நான் வாக்கிய முறையில கணிச்சேன்னா ஓகேவா, நான் சென்னையில நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? வாக்கியத்தோட கால்குலேஷன் அவ்வளவுதான். நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? திருக்கணிதத்துல கழிச்சேன்னா நீங்க சென்னையில வில்லிவாக்கத்துல இந்த அட்ரஸ்ல இந்த வீட்டுல இந்த ரூம்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன். அதான் திருக்கணிதம். ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ், பேசிக் டிஃபரன்ஸ் அதான். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா திருக்கணிதம் வந்து உங்களுக்கு, ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் வந்து அப்ப ஆதி காலத்துல இருந்ததுக்குமே இப்பவுமே ரொட்டேஷன் ஸ்பீடு, எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீடே உங்களுக்கு மாறி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது மேடம். சார், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளானட்டோட ரொட்டேஷன் ஸ்பீடுமே இப்போ இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, பஞ்சபூத மாற்றங்களுக்கு ஏற்ப எல்லாமே மாறி இருக்குதுங்க. அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடோ அந்த காலத்துல மக்களுக்கு இருந்த மனநிலை இப்ப யாருக்கும் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அவங்க எல்லாமே கிரேதா யுகத்திலையும் கிருத யுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் இவங்க எழுதிட்டு போனது. அப்ப இருந்த மனநிலையே வேற, அப்ப இருந்த பிளானட்டரி ஸ்பீட் வேற, ரொட்டேஷன் வேற. இப்ப எல்லாமே நம்ம அப்ப இருந்த பஞ்சபூத நிலை இப்ப கிடையாது இல்லைங்களா உங்களுக்கு? இப்பைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அலைன் பண்ணிருக்காங்க திருக்கணிதத்துல. இது உங்களுக்கு எடுக்கும் போது உங்களுக்கு அந்த அக்யூரசி இருக்கும். வாக்கியத்துல எடுக்கும் போது நீங்க சொல்லலாம், ஜஸ்ட் வந்து இந்த வருஷத்துல நடக்கும்பா அப்படின்னு சொல்லலாம். நீங்க திருக்கணிதத்துல எடுக்கும் போது நீங்க மந்த் ஸ்பெசிஃபை பண்ணி, ஈவன் தோ டேட் டைம் கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம், நல்ல ஜோதிடரா இருந்தால். சரி 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 சரி. இதுதாங்க ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம். ஏன்னா இப்ப வந்து அதுல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்துல வேற லக்னம் இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கத்துல வேற லக்னம் இருக்குது. மாறுது இல்ல உங்களுக்கு? எல்லாமே வந்துங்க, லக்னம்ன்றது என்னங்க? லக்ன புள்ளி. நீங்க பிறக்கும் போது சூரியன் எந்த டிகிரியில நிக்குதோ அதுதாங்க உங்க லக்ன புள்ளி. ஓகேங்களா? இப்போ சூரியன் நிக்கிற புள்ளி லக்ன புள்ளியா இருக்கும்போது உங்களுக்கு இதுல வந்து டேஸே டிஃபரன்ஸ் வரும். ரொட்டேஷன் ஸ்பீடே கம்மியாகும் போது உங்களுக்கு டேஸே உங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 months to 30 days to 90 days டிஃபரன்ஸ் வரும் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும். யூசுவலா நீங்க சனி பயிற்சிய வாக்கியப்படி கோயில்களுக்கு அது கரெக்ட் சார். கோயில்கள் அதே முறையில புராதன முறையில பண்ணுவாங்க. அவங்க வாக்கியம் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு இதுவே வேற. நம்ம ஹியூமனுக்கு பாக்குறது வேற, கோயிலுக்கு பாக்குற சாஸ்திரம் வேற. அது அதுதான் சொல்லுவாங்க, அந்த டக்குன்னு வரல. அது வந்து தேவ சாஸ்திரம், அது தனியா, அதுக்கு சாஸ்திரமே தனியா இருக்கு. நீங்க தனி மனிதனுக்கு பாக்குற அந்த முறையில அந்த இதுக்கு வாஸ்து, ஒரு கோயிலுக்கு பண்ற வாஸ்துவோ வீட்டுக்கு பண்ற வாஸ்து ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம இப்ப இருக்க இந்த சூழ்நிலைக்கு நம்ம கோயில்கள்ல இந்த சனி பயிற்சி வேற மாதிரி பண்ணுவாங்க. சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கே தெரியும். வாக்கிய முறையில ஒரு
ஒரு சில கோயில் ஃபாலோ பண்ணுவாங்க. திருக்கணித முறையில மேக்ஸிமம் கோயில்ல திருக்கணித முறை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வாக்கிய முறை தான் 90% ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி சரி. திருக்கணித முறைன்றது நம்மளோட ஜாதகம் பிரசன்டா நடந்துட்டு இருக்க இந்த நிகழ்வுகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம திருக்கணிதம் நம்மளுக்கு ப்ரெடிக்ஷனுக்கு கரெக்டா இருக்கும் சார். அதுதான். ஓ சரி சரி. ஏன்னா இதே இப்ப ஜாதகம் ஒருத்தர் பெரியவங்க பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் தான் எழுதி நான் தருவேன். ஓ இன்னும் நம்ம சாதாரண இப்ப நீங்க என்ன படிச்சீங்களோ அதுதானே சொல்ல முடியும். ஆ, ஆ, ஆ. நான் வாக்கியம் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வாக்கிய முறையில தான் எனக்கு கணக்கு போட தெரியும். திருக்கணித முறை எனக்கு கணக்கு போட தெரியும். அவங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரியாது இல்ல. சரி சரி சரி. இப்போ அவங்க இப்படி ஜாதகம் கொடுக்கும் இப்படி ஜாதகம் கொடுக்கும்போது நம்ம வந்து எதை எடுத்துக்கிட்டு எதை பாக்குறது சார்? சாஸ்திரம் உண்மை சார். கணிக்கிறவங்களோட முறைகள் தான் வேற வேற. ஓகேங்களா? சரி. சாஸ்திரம் வந்து உண்மை. இப்ப வந்து வாக்கிய முறையிலேயே வந்து அவங்க வந்து இந்த வாக்கிய முறையில நீங்க ஜாதகம் கொடுத்தாலும் அத வந்து கரண்ட்ல இருக்க கிரகத்தோட நகர்வுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க அலைன்மெண்ட் பண்ணி அவங்க ப்ரெடிக்ஷன் எடுத்தாங்கன்னா வாக்கிய முறையிலேயே கரெக்டா ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா வாக்கியம் தான் பேஸ். ஓ சரி சரி. புரியுதுங்களா? வாக்கியம் தான் வந்து நம்மளோட என்ன சொல்றது மதர் புக் வந்து வாக்கியம் தான். ஆமா. அக்யூரேட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து லக்னமே மாறுது தானே. லக்னம் மாறுது தானே. மாறுங்க. அதான் அது வந்து நீங்க மேக்சிமம் வந்து லக்ன சந்தியில வந்து நிக்கும். இந்த லக்னத்துல அந்த லக்ன சந்திலையோ இல்ல லக்னம் மாறும்போது அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கரெக்டான ஜோதிடரா இருந்தா 2 லக்னத்துக்கையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க பலன் எடுக்க தெரியணும். அப்போ உங்களுக்கு அக்யூரேட்டா வரும். ஓ சரி சரி. இது வந்து கால்குலேஷன் பேஸ் தான். கால்குலேஷன் எரரா தப்பா பண்ணிட்டு அது தப்பா கணிச்சு அது வேறங்க. நம்ம அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 360 டிகிரியோட மீனத்துல முடியுது. கரெக்ட்டுங்களா? 360 டிகிரினா மேஷம் வந்து 0 டிகிரில ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த 360 டிகிரி முடிஞ்சு மேஷம் அந்த புலி 1 டிகிரி கூட வந்திருக்காது. 0.00ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் லக்ன சந்தின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் நட்சத்திரமும் இதே மாதிரிதான் நட்சத்திர சந்தி வரும். இப்போ 2 பாதம் இருக்கு. இப்ப உத்திரம் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 2 பாதம் வரும். ஒரு பாதம் வந்து சிம்மத்துல வரும், ஒரு பாதம் கன்னியில வரும். அப்ப ராசியே மாறும். கரெக்டா கால்குலேட் பண்ணலன்னா கரெக்ட் மாறுது. இதேதான் மாறுது. இப்ப நீங்க மாறும்போது அவருக்கு என்னன்னு அவருக்கு ஜாதக இது சொல்லுவீங்க? என்னன்னா இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ லக்ன சந்தியில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவரோட நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவருக்கு வந்து மீனத்தோட கேரக்டர் வந்து ஜாஸ்தி ஒர்க் அவுட் ஆகுதா இல்ல மேஷத்தோட கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகுதான்னு நம்ம வந்து அவரை செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஒரு ஜோதிடரா வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டு அதுல வந்து அவருக்கு எது பெர்சன்டேஜ் வைஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த பாவத்தை வச்சு பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி சொன்னா அது ஓகே. அப்படி சொன்னா அது ஓகேவா? அது ஓகே. அதாவது என்ன சொல்றதுன்னா சார், எந்த ஜோதிடருமே வந்து என்ன சொல்றது 100% அக்யூரசி யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. அது கடவுளால தான் முடியும். அது ஓகே மேடம். ஓகே மேடம். அது ஓகே மேடம். லக்ன சந்தில வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொன்ன இதே கிரைட்டீரியாவே மேஷத்துலயும் இப்போ மேஷத்துக்கும் மீனத்துக்கும் நடுவுல அந்த கோடு வருது இல்லையா? அங்க ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு மீனத்தோட கேரக்டர் ஜாஸ்தி இருக்கா மேஷத்தோட கேரக்டர் ஜாஸ்தி இருக்கான்னு அனலைஸ் பண்ணணும். சரி சரி சரி. கேட்கணும். கேட்டுட்டு சப்போஸ் வந்து ஏன்னா அவங்களுக்கு இது ரெண்டுமே நீங்க பேலன்ஸ் பண்ணி தான் பலன் சொல்லணும். அப்படிதான் மாறும். பாவத்தோட புள்ளியும் அப்படிதான் மாறும். சரி சரி. இப்போ உங்களுக்கு கட்டம் ஒரு சில இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப சொன்ன கிரைட்டீரியா நடுவுல பிறந்துருச்சு. இப்போ மேஷத்துல 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 டிகிரி தான் ஒரு பாவம். ஓகேங்களா? நீங்க மேஷத்துல ஒரு 15-20 டிகிரி கலந்து மேஷத்துல எக்ஸாம்பிளுக்கு 0 to 30 டிகிரிஸ் இருக்கா மேஷம். நீங்க ஒரு 29th டிகிரில மேஷத்துல பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஒரு 25 டிகிரில மேஷத்துல பிறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேஷம் பாவம் உங்களுக்கு 5 டிகிரி தான் இருக்கு உங்க லைஃப்ல. கரெக்டா? மீதி உங்களுக்கு அதுதான் உங்க லக்ன புள்ளி வந்து அதுதான் இருக்கும். சப்போஸ் நீங்க கிருத்திகை 1ஆம் பாதத்துல உங்களுக்கு லக்ன புள்ளி விழுதுன்னு வச்சுக்கோங்க மேஷத்துல எக்ஸாம்பிளுக்கு. அது 9வது கால். 9வது கால்ல விழும்போது அதுல இருந்துதான் நீங்க பாத கணக்கு எடுக்கணும். கிருத்திகை 1 தான் 1வது பாதம்னு எடுத்து உங்களுக்கு லக்னம் முடியாது ரிஷபத்துல தான் முடியும். ரிஷபத்துல கிருத்திகை 1ல இருந்து உங்களுக்கு அடுத்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம். ஓகேங்களா?
மிருக ஆமா. சீரிஷத்துல நீங்க அந்த ஒரு பாதம் தள்ளி நீங்க உங்களுக்கு லக்னம் அது ஃபர்ஸ்ட் பாவம் அப்படிதான் எடுக்கணும் பலன். அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா வரும் பலன். ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்து புரியுது செல்தான புரியுதுங்களா? இப்ப அதான் அந்த 3ஆவது அவரை கேட்டுட்டு அவருக்கு எது பேலன்ஸா போகுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆமா ஆமா ஆமா. நீங்க ஆஹ் இது மாதிரி கிரைட்டீரியால வந்து நீங்க பிளேமேனா நீங்க ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. சரி சரி லக்ன ஓகே. சந்தி வருதோ நட்சத்திர சந்தி வரும்போது அவங்க ஆமா. ஜாதகரை வந்து நீங்க கொஸ்டின் கேட்டு அவங்களுக்கு எந்த என்ன ஒரு சிலதான் தோற்றத்துல நம்மளுக்கு நம்ம தான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆ, லக்னம் இருக்கும்போது தோற்றத்துல நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். இப்ப ஆ, நீளமான மூக்கு, அகலமான கண்ணு, அவங்களுக்கு இந்த ஆ. உறுப்புகள் அவங்களுக்கு எந்தெந்த உறுப்புல அவங்களுக்கு டிஃபெக்ட் இருக்கு, ஓ அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த வே. ஓகே. அதே போல வந்து அவங்களுடைய கேரக்டர், பேஸ் ஆ, கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ்ல அவங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பலன் எடுக்கும் போது அவங்களுக்கு ஓரளவுக்கு நியரஸ்ட் அக்யூரசி எடுக்கலாம் சார். சரிங்க சரிங்க மேடம். ஓகே 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 மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ நன்றி மேடம். நன்றி நன்றி மேடம். நன்றி நன்றி. உமாதேவி மேடம் நீங்க கேட்கலாம். ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் முடிச்சுக்கலாம். சார் மேடம் வணக்கம் மேம். வணக்கம் மேம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேம். நல்லா நல்லா பேசுனீங்க மேம், சூப்பராக இருந்துச்சு, நல்லா விளக்கமாக சொன்னீங்க, நல்லா இருந்ததுங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம் இந்த நான் சொன்னது கும்பம் எனக்கு குரு கத்து கொடுத்ததுதான் மேம். ரொம்ப சந்தோஷம் மேம், கடவுளுக்கு நன்றி. மேம் இந்த கும்பராசி சதய நட்சத்திரம் வந்து அவங்க மனநிலை வந்து ரொம்ப டிஸ்டர்பாக வர்றாங்க. எவ்வளோ நாளைக்கு மேம் அது மாதிரி இருப்பாங்க அவங்க? கும்பராசி சதய நட்சத்திரங்களா? இப்போ கோச்சாரத்துல ரொம்ப 7.5 சனி நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. ஆமாம் ஆமாம் மேம். எப்போ டிஸ்டர்ப் வந்து வெளில வருவாங்க, டிஸ்டர்பாக ஆயிடுறாங்க? அது இந்த இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படிதான் மேம் இருக்கும். அப்படியா மேம்? நியர்லி 1 இயர் மேம். 1 இயர் பக்கம். அது உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தா தான் எக்ஸாக்டா சொல்ல முடியும். உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வந்து எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஏன்னா எல்லா 7.5 சனியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்காதுங்க. ஓகேங்களா? 7.5 சனின்றது வந்து கோச்சார நிகழ்வு தான். உங்க ஜாதகத்துல உங்களுக்கு சனீஸ்வர பகவான் எப்படி இருக்காரோ அதுக்கும் கோச்சாரத்துல அவர் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா தான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பலன் கொடுக்கும். அது உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் எக்ஸாக்டா அந்த மனநிலை எப்போ உங்களுக்கு சரியாகும் எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஆனா இப்ப கோச்சார நிலையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு 7.5 சனி காலம் இன்னும் இருக்கு. நியர்லி இப்பதான் 2.5 வருஷம் முடிஞ்சு இன்னும் அடுத்த 2.5 வருஷத்துக்கு தாண்டி போய் இந்த மீனம் தாண்டி மேஷத்துக்கு போற வரைக்குமே 7.5 சனி இருக்கு பீரியடு. சோ இன்னும் நியர்லி ஒரு 1 இயர்க்கு, அதாவது எந்த ஒரு கிரகமுமே அந்த முடியறப்ப நல்ல பலன் கொடுக்கும். 7.5 முடியும் போது இப்ப 7 வருஷம் ஆகுது அப்படின்னா அந்த முடியிற அந்த கடைசி காலத்துல ஃபர்ஸ்ட் நல்லது பண்ணியிருந்தா கடைசியில வந்து கொஞ்சம் கெட்ட பலனை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் கெட்ட பலன் கொடுத்திருந்தா போகும்போது நல்ல பலன் கொடுத்துட்டு போகும். ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு கெட்ட பலன் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா கடைசி உங்களுக்கு 6 months to 1 year அந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து அந்த அனுபவத்தை எல்லாம் கொடுத்திருப்பார். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, அதுக்கான தண்டனைகள், அதுக்கான அனுபவங்கள், அது வந்து நிறைய விஷயங்கள் மூலமா உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. சோ நீங்க அதெல்லாம் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவரை மனசார நீங்க வேண்டுங்க. சனீஸ்வர பகவான மனசார வேண்டுங்க. எப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, நீ கொடுத்ததெல்லாம் போது, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நீ எனக்கு கொஞ்சம் பார்த்து ஏதாவது தயவு பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ஆத்மாத்மா நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னும் அது அந்த பிரார்த்தனையே போதும். பண்ணீங்கனாலே அது அவரு பார்த்து உங்களுக்கு கடைசி முடியிற ஸ்டேஜ்ல எப்பயுமே நற்பலன்களை கொடுத்துட்டு தான் போவாருமா. மேம் ட்ரீட்மெண்ட் பண்ணாம அதே சரியா போயிருமான்னு கேக்குறேன். ட்ரீட்மெண்ட்டுக்கு போலாமா இல்ல வந்து அதே சரியா போயிருமா? ட்ரீட்மெண்ட்டுக்குங்களா? ஆமா மேம். ஆமா ஆமா. நீங்க இப்போ ஒரு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னும் பாக்கலையே மேம், அத பத்தி போகல. இல்ல இப்போ ஏதோ ஒரு மெடிசன் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அலோபதியோ ஏதோ ஒரு மெடிசனோ ஏதோ ஒன்னு எடுத்துட்டு இருக்கீங்க உங்க ப்ராப்ளத்துக்கு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல, நீங்க கேட்கிற பிரச்சனையை வச்சு நான் சொல்றேன். நீங்க இப்போ அந்த மருத்துவ முறையை வந்து மாத்தி பாருங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். உமாதேவி மேடம் சார் அதேதான் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஒண்ணும் இல்ல, அவங்க பொண்ணு போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஆமா சார். இப்போ நல்லா இருந்தாங்க. 6 மாசத்துல சரியாயிடும் சார். போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் 6 மாசத்துல சரியாயிடும் சார். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க தேவையில்லை.
ஐயோ ரொம்ப நன்றி மேடம். அங்க போலாம் அதுக்கெல்லாம் நீங்க போலாங்கிறாங்க மேம். ட்ரீட்மெண்ட்டே போகாதீங்க. அலோபதி போனீங்கன்னா உங்களை தீட்டிடுவாங்க. ஆமா மேம். நான் தான் நீங்க வேணாம் ஒண்ணும் வேணாங்கிறேன் மேம். பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணும் சரி மேம். பண்ணாதீங்க. என்ன சரி மேம். பண்றீங்கன்னா, மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க. இல்ல மெடிடேஷன் சரி. அவங்களுக்கு குழந்தைங்கள வச்சு பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காங்கன்னா, ஆமா மேம். இந்த ஆமா மாதிரி மேம். ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ் நிறைய இருக்கும். இந்த இதுல யூடியூப்ல போட்டீங்கனாலே வரும். சரி ஓகேங்களா? மேம். அந்த சரி மாதிரி மேம். அந்த ஹீலிங் ஃப்ரீக்வன்சி மியூசிக் இருக்கு பாத்தீங்களா? அத ஆமா வந்து மேம். போன்ல ப்ளே பண்ணிட்டு அத கேட்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க இப்போ மெடிடேஷன் பண்ற மனநிலையில இருக்க மாட்டாங்க. பண்ணவும் முடியாது. ஆமா மேம். குழந்தை வேற கையில இருக்கறனால முடியல குழந்தைய மேம். கை குழந்தைய வச்சுட்டு ஆமா. மெடிடேஷன் பண்றது கஷ்டம். ஆனா பண்ணணும்னு ம். நினைச்சா பண்ணலாம். நான் இல்லன்னு கஷ்டம் நான் சொல்ல மாட்டேன். ஆமா பண்ணணும்னு மேம். நினைச்சா பண்ணலாம். ஆமா ஆ, மேம். என்ன பண்ண சொல்றீங்கன்னா, அந்த ஹீலிங் மியூசிக் இருக்கு பாத்தீங்களா? அத வேணா ஆ கேட்க சொல்லுங்க. இது சரி மேம். வேணா ஒரு வாரத்துல வெள்ளிக்கிழமையில கல்லுப்பு தண்ணீல வேணா குளிக்க சொல்லுங்க. சரி மேம். சரி. கல்லுப்பு தண்ணி கல்லுப்பு இருக்கு பாத்தீங்களா? ஆமா அத ஆமா வந்து மேம். பக்கெட்ல ஒரு அரை ஒரு ஒரு பக்கெட் இருக்குன்னா, அதுக்கு ஒரு 1/2 கிலோ சரி கல்லுப்பு மேம். போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு, சரி மேம். ஃபர்ஸ்ட் அந்த தண்ணிய ஊத்திட்டு, அதுக்கப்புறம் நீங்க நார்மல் வாட்டர் ஊத்தி குளிக்க சொல்லுங்க. சுடு தண்ணினாலும் சரி. சரி, பச்சை தண்ணினாலும் சரி. அது அவங்களோட உடல்நிலைக்கு ஏத்த மாரி அவங்கள குளிக்க சொல்லிருங்க. சரி மேம். சரி மேம். ரொம்ப ரொம்ப ஓகேங்களா? நன்றி அதாவே மேம். சரியாயிடும். வேற எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. போஸ்ட்மார்டம் டிப்ரஷனுக்குலாம் நீங்கலாம் டாக்டர் கிட்டலாம் போகவே தேவையில்ல. சைக்காலஜிஸ்ட் கிட்டலாம் போனீங்கன்னா, அவங்க இன்னுமே உங்கள சூப்பரா தீட்டி அனுப்பிச்சுருவாங்க. அதுல ஆமா ஒண்ணுமே மேம். கிடையாது. அதுதான் நானும் உங்கள மாரி நினைக்கிறேன் மேம். ஹாஸ்பிட்டலே போகாம சரியாகும்னு நினைக்கிறேன் மேம் நான். இல்ல அதுக்காகவே அதெல்லாம் கம்முனு இருக்கேன் சரியாயிடும். மேம். அதெல்லாம் சரியாயிடும். நீங்க வந்து இது மாரி மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க. இந்த மாரி ஹீலிங் மியூசிக்கு இந்த சரி மாரி மேம். ஏதாவது பண்ண சொல்லுங்க. அதுலயே உங்களுக்கு குணமாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் ஒரு 2, 3 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஐயோ! ரொம்ப ரொம்ப நன்றி மேம். எனக்கு இது எனக்கு கூட நான் நல்லா ஃப்ரீயா இருக்கிறேன். அவளால வந்து எனக்கு மன அழுத்தம் வந்துர மாட்டுக்கு. அந்த அளவுக்கு இல்ல, இல்ல. அது இல்ல. அது ஒரு இந்த காலத்து புள்ளைங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு அந்த மனதைரியம் இல்லைங்க. அதுதாங்க வேற ஆமா ஒண்ணும் இல்ல. மேம். கண்டிப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் மேம். 100க்கு 100 ஹேண்டில் பண்ற உண்மை மேம். மனதைரியம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இப்ப ஆமா அந்த மேம். காலத்துலலாம் போஸ்ட்மார்டம் டிப்ரஷன் ஒண்ணு இருந்துச்சா என்ன? நம்ம தாத்தா, பாட்டி காலத்துலலாம் சொல்லுங்க. ஆமா, ஆமா. அவங்கலாம் உண்மதான். 11 புள்ளைங்க, 12 புள்ளைங்களான்னு பெத்து போடலீங்களா? ம். ஆமா மேம். ஆமா, ஆமா, ஆமா. மேடம் பணம் 16-24 மேடம். எங்க அம்மா கூட சொன்னாங்க, நீங்க பணம் தந்துட்டீங்க. ஆ? 16, 24, 36 16, 26, 36ன்னு சொல்லி பெத்து போட்டிருக்காங்க. ஒரு தெருவே ஏங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்ல முடியும். எங்க ஃபேமிலியிலே 16. இல்ல, இல்ல. எங்க எங்க தாத்தா அம்மா கூட இல்ல, இல்ல. அப்பா எங்க தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா, அவங்க கூட பொறந்தவங்களே 11 பேரு. ஈவன் என் ஹஸ்பண்டோட அப்பாக்கே 10 குழந்தைங்க. பாருங்க. போ. என் ஹஸ்பண்டோட அப்பாக்கே வந்து ஆமா. 10 குழந்தைங்க. 5 பொண்ணு, 8 பொண்ணு, 2 பையன். அதுல கொஞ்சம் அபார்ஷன்ஸும் ஆயிருக்கு. அதான், அதான். மேடம் ஆ. கும்பராசி உத்திராட நட்சத்திரம் அது எப்படி மேடம் இருக்கும்? கும்பராசியில உத்திராட நட்சத்திரம் எங்க வருது? அவிட்டம், சதயம், பூரட்டாதி தான் கும்பத்துல. மகர பூரட்டாதி ராசி தான் உத்திராட சாரி நட்சத்திரம் வரும். பூரட்டாதி பூரட்டாதி வரும். புரட்டாதி இப்பதானே 7 சனிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நல்ல ஒரு என்ன சொல்றது இந்த ஒரு அனுபவம் நல்ல அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கையில. சரி ஆனா சரி இந்த அனுபவத்தை வச்சு நீங்க வந்து வாழ்க்கையோட பிற்பகுதி வந்து இப்ப கிடைச்ச அனுபவத்தை வச்சு உங்களுக்கு நல்லா உங்க வாழ்க்கை லிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கும். புரட்டாதி. ஓகே ஓகே மேடம். புரட்டாதிக்கு ஆமா. ஓகே மேடம். ஓகே மேடம். குருவா நின்னா அவர் வந்து ஃபுல்லா வந்து நிறைய கத்து கொடுப்பார். அது சரி சரி. நீங்க நிறைய வரும். கஷ்டம் நினைச்சீங்கன்னா கஷ்டம், அனுபவம் நினைச்சீங்கன்னா அனுபவம். அவ்வளவுதான் என்ன கேட்டா. ஓகே ஓகே மேடம். நன்றி ரொம்ப மேடம். நன்றி மேம். நன்றி மேம். நன்றிங்க மேம். நன்றிங்க மேம். சரிங்க. தேங்க்யூ மேடம். உமாதேவி மேடம் தேங்க்யூ. ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சு தேங்க்யூ. ஆமா சார். சரியா டவர் ஆஹ் கிடைக்க மாட்டேங்குது சார். அதான் சார் என்னால பார்க்க முடியல. இல்லாட்டா நான் பார்த்துருவேன் இது எல்லாத்தையுமே வந்து. டவர் கிடைக்க மாட்டேங்குது சார். இல்ல இல்ல புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாத்துக்கோங்க. சரி சார். முடிஞ்சா போன் ரொம்ப பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேடம் பச்சைங்க சார். ஓகே 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 தேங்க்யூ மேடம். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ முடிச்சுக்கலாம். சோ மச். நல்லா இருந்தது. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணீங்க. ஹைலைட் பண்ணி சனி பயிற்சியை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை நினைக்கும் போது கவலைக்கிடமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைங்க. அதுதான் சொல்ல வந்தேன். நான் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் சார். நான் எவ்வளவு தெரியுமா சார் கஷ்டப்படுறேன்.
மேரேஜ் ஆனது கஷ்டம் தான் சார் படுறேன் நான்லாம் வந்து. சரி ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மேடம். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். நன்றி மேடம். நன்றி.